வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 22 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,540.83 3 PTS உயர்ந்தது. அதிக லாபம். பவர் கிரிட் 2.87 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். மாருதி 1.77 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,252.08 விழுக்காடு ஆக உள்ளது. 0.08 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. நிஃப்டி 24,252 புள்ளிகளில் முடிவடைந்ததால் இந்திய பங்குகள் மாற்றமின்றி நிறைவடைந்தன. நிஃப்டி 50 குறியீட்டு 0.08 விழுக்காடு உயர்ந்து 24,252 புள்ளிகளிலும், சென்செக்ஸ் மாற்றமின்றி 77,540.83 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. நிஃப்டி பேங்க் 0.46 விழுக்காடு உயர்ந்து 57,761.95 புள்ளிகளில் நிலை பெற்றது. தங்கத்தின் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,661.60 ஆக உயர்ந்து நிறைவடைந்தது. தங்கத்தின் விலை 1.54 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,661.60 ஆக நிறைவடைந்தது. இதற்கிடையில் வெள்ளியின் விலை 0.10 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $69 ஆக நிலை பெற்றது. புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $86.64 ஆக நிறைவடைந்தது. அமெரிக்காவின் தடைகளுக்கு ஈரான் இராணுவ ரீதியான பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தியதால் கச்சா எண்ணெய் விலை 0.21 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரல் $86.64 ஆக நிறைவடைந்தது. ரஷ்ய கச்சா எண்ணெயை சீனா அதிகளவில் இறக்குமதி செய்வதும் உலகளாவிய சுத்திகரிப்பு நிலையங்களை பாதித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ரிசர்வ் வங்கியின் கணிப்பை தாண்டி 7% எட்டக்கூடும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மத்திய வங்கியின் கணிப்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் பூனம் குப்தா தெரிவித்துள்ளார். முக்கிய குறிகாட்டிகள் முன்னேற்றம் காட்டுவதால் 7 விழுக்காடு வளர்ச்சி சாத்தியமாகும். தளர்வான நில எல்லை விதிகளின் கீழ் 4,896 கோடி ரூபாய் நேரடி முதலீட்டிற்கு இந்தியா ஒப்புதல். ஆகஸ்ட் 20 நிலவரப்படி மொத்தம் 4,895.65 கோடி ரூபாய் மதிப்பிலான நேரடி வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்களுக்கு இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. தளர்வான விதிகளின் கீழ் வந்துள்ள இந்த முதலீடுகள் பல்வேறு துறைகளில் பரவியுள்ளன. ஆகஸ்ட் 24 IPO-விற்கு முன்னதாக சிம்பியூடெக் பார்மலாப் 526 கோடி ரூபாய் திரட்டியது. பார்மா மற்றும் பயோடெக் நிறுவனமான சிம்பியூடெக் பார்மலாப் வெள்ளிக்கிழமை அன்று ஆங்கர் முதலீட்டாளர்களிடமிருந்து 526 கோடி ரூபாய் திரட்டியுள்ளது. இந்நிறுவனத்தின் ஆரம்ப பொது வெளியீடு IPO ஆகஸ்ட் 24 அன்று பொது சந்தாவிற்கு திறக்கப்பட உள்ளது. 750 கோடி ரூபாய் IPO-விற்காக ஆன்லைன் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் இந்தியா செபி ஒப்புதல் பெற்றது. ஆன்லைன் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் இந்தியா நிறுவனம் தனது ஆரம்ப பொது வெளியீட்டை தொடங்க சந்தை கட்டுப்பாட்டாளரான செபியிடம் ஒப்புதல் பெற்றுள்ளது. இந்த பொது வெளியீடு மூலம் 750 கோடி ரூபாய் திரட்ட நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக PMI காட்டுகிறது. HSBC பிளாஷ் இந்தியா PMI கணக்கெடுப்பு ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவின் தனியார் துறை வளர்ச்சி முடுக்கிவிடப்பட்டிருக்கலாம் என்பதை காட்டுகிறது. இந்த முன்கூட்டிய மதிப்பீடு இறுதி முடிவுகளுக்கு முன்னதாக பொருளாதார நடவடிக்கைகளின் ஆரம்ப பார்வையை வழங்குகிறது. அமெரிக்க பங்குகள் வெள்ளியன்று உயர்வுடன் முடிந்தாலும் வாராந்திர இழப்பை பதிவு செய்தன. முக்கிய அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடுகள் வெள்ளியன்று உயர்வுடன் முடிந்தாலும் ஒட்டுமொத்த வாராந்திர சரிவை பதிவு செய்தன. முதலீட்டாளர்கள் அதிகரித்து வரும் பத்திர வருவாய் மற்றும் ஈரானில் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களில் கவனம் செலுத்தினர். பல ஆண்டுகளில் இல்லாத வலுவான வாராந்திர உயர்வால் பிட்காயின் $80.000 நெருங்கியது. வர்த்தக நடவடிக்கை அதிகரித்ததால் பிட்காயின் 3 ஆண்டுகளில் இல்லாத சிறந்த வாராந்திர ஆதாயத்தை நோக்கிச் செல்கிறது. டிஜிட்டல் சொத்து சந்தைகளில் வலுவான வேகம் காரணமாக இந்த கிரிப்டோகரன்சி $80,000 எல்லையை நெருங்கியது. தங்கம் $4,661.60 1.54 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம். 1,43,411 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.54 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,590.90 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $69 ஒரு சென்ட். 0.10 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம். 2,123 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.10 விழுக்காடு உயர்ந்தது.
முந்தைய முடிவு $68.94 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $86.64 0.21 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.21 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $86.46 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.69.01 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ஒரு பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.69 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $2906. பெங்களூரு $944.50 $2821. ஹைதராபாத் $994 $2985. ஆந்திர பிரதேசம் $966.50 $2921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.